இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சாலையின் எதிர் திசையில் வாகனம் ஓட்டிய ஆடவர் கைது. பத்பஹாட்டில் ஜாலான் ஆயர் இதாம் குளுவாங் சாலையில் எதிர் திசையில் அபாயகரமாக கார் ஓட்டியதை தொடர்ந்து ஆடவர் ஒருவர் போலீசார் கைது செய்துள்ளனர். ஜூலை 6ஆம் தேதி இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக பத்பஹாட் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஷஹருல் நிசார் முகமது அப்துல்லா சானி தெரிவித்தார். அந்த காரை ஓட்டி சென்ற 46 வயதுடைய ஆடவர் திடீரென எதிர் திசையில் நுழையும் 30 வினாடிகளை கொண்ட காணொளி சமூக வலைதளத்தில் வைரலானதை போலீசார் கண்டனர். டெஸ்போர்ட் கேமராவின் மூலம் அந்த காணொளி பதிவானதை தொடர்ந்து அந்த கார் ஓட்டுநர் மறுநாளன்று மாலை 3 மணி அளவில் பத்பஹாட் வட்டார போலீஸ் தலைமையகத்தில் கைது செய்யப்பட்டார். அந்த வாகன ஓட்டுநர் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கலாமா என்பதை கண்டறிவதற்காக அவரிடம் சிறுநீர் பரிசோதனை நடத்தப்பட்டது. அந்த நபர் போதைப் பொருள் எதனையும் பயன்படுத்தவில்லை என தெரிய வந்தது. அந்த நபர் பயன்படுத்திய காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். 6 வயது சிறுமி தனது குடும்ப இல்லத்தில் கற்பழிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. குவாமுசாங் தொழில்மய பகுதியில் உள்ள ஒரு நிறுவனத்தின் வீட்டில் உள்ள அறையில் 6 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. நேற்று பிற்பகலில் நடைபெற்ற அந்த சம்பவத்தில் 50 வயது ஆடவருக்கு சொந்தமான வீட்டில் உள்ள அறையில் அந்த சிறுமி இருந்ததை பொதுமக்கள் கண்டுபிடித்தனர். அந்த சம்பவத்தை சிறுமியின் தாயாருக்கு சந்தேக பேர்வழி தெரிவித்ததாகவும் உள்நாட்டை சேர்ந்த 50 வயதுடைய அந்த நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியை நிறுவனத்தின் வீட்டிற்கு அறைக்கு அழைத்து வந்ததாக தெரிகிறது. அந்த சந்தேக பேர்வழி அச்சிறுமியை அவ்வீட்டின் அறைக்கு கொண்டு சென்றதை அவரது தாயாரிடம் நண்பர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அந்த நண்பர் இதற்கு முன் அச்சிறுமியை நடப்பதற்கு அழைத்து சென்றதோடு தின்பண்டங்களையும் வாங்கி தந்ததாகவும் அந்த வட்டாரத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகளின் கவனத்திற்கு தெரிந்தவுடன் அச்சிறுமியை வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். இச்சம்பவத்தை குவாமுசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சிக்சூன் ஃபு உறுதிப்படுத்தியதோடு விசாரணைக்காக அந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். 16வது பொது தேர்தலில் தேசிய முன்னணி தனித்தே போட்டியிடும் முகமது ஹசான். எதிர்வரும் 16வது பொது தேர்தலில் தேசிய முன்னணி தனித்தே போட்டியிடக்கூடும் என அம்னோ மற்றும் தேசிய முன்னணியின் துணைத் தலைவரும் வெளியுறவு அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்திருக்கிறார். எந்தவொரு கூட்டணியுடன் இணையும் கட்டாயத்தை தேசிய முன்னணி கொண்டிருக்கவில்லை. நாட்டை நிர்வகிப்பது என்ற உடன்பாட்டின் கீழ் ஒற்றுமை அரசாங்கத்தில் இணைந்து பங்காற்றுவது என்பது மட்டுமே இதற்கு முந்தைய ஏற்பாடாக இருந்தது என்று அவர் கூறினார். 2027ஆம் ஆண்டில் சொந்தமாக போட்டியிடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமோ என நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். இந்த முயற்சியில் நாம் வெற்றி பெறாவிட்டால் இதர கட்சிகளை நம்பி இருக்க வேண்டியிருக்கும் என தெங்காரா ஆம்னோ கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய போது முகமது ஹசான் தெரிவித்தார். கோவிட் தொற்றுக்கு பின் பொருளாதாரம் மீட்சி காண்பதை உறுதிப்படுத்துவதற்காக நடப்பு ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்கும் பகுதியாக ஆம்னோ இணைந்ததாக அவர் கூறினார். நாம் பக்கத்தான் ஹரப்பானில் இணைவோம் என சிலர் கூறுகின்றனர். அப்படி ஒரு திட்டம் எதுவும் இல்லை என முகமது ஹசான் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு மித்ரா திட்டத்தின் மூலம் B40 குடும்பங்களை சேர்ந்த 1,35,000 இந்தியர்கள் நன்மை அடைந்தனர். இந்திய சமூகத்திற்கான பொருளாதார உருமாற்ற பிரிவான மித்ரா கடந்த ஆண்டு முழுவதிலும் நாடு தழுவிய நிலையில் அமல்படுத்திய இந்திய சமூகத்திற்கான சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களின் மூலம் B40 குடும்பங்களை சேர்ந்த 1,35,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நன்மை அடைந்தனர். 216 திட்டங்களின் ஆதரவுக்காக அரசாங்கம் 100 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்திய சமூகத்தின் மனித மூலதன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 43 நிகழ்ச்சிகள் 21,321 பேரை இலக்காக கொண்டு 3,52,78,580 ரிங்கிட் 46 சென்ட் செலவில் அமல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். இந்திய சமூகத்தின் தொழில் முனைவர் மற்றும் தொழில் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 83,883 பங்கேற்பாளர்களை இலக்காக கொண்டு 3,50,34,811 ரிங்கெட் 90 சென்ட் செலவில் 113 திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய சமூகம் மற்றும் சமூக நலன் ஆன்மீகம் சமூக நல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 29,043 பங்கேற்பாளர்களை இலக்காக கொண்டு 2,96,86,607 ரிங்கெட் 64 சென்ட் செலவில் 60 நிகழ்ச்சிகள் அமல்படுத்தப்பட்டன என்றும் அன்வார் தெரிவித்தார். பட்ஜெட் துணைத் தலைவர் ஹம்சா
அஸ்மின் பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியில்லாத ஏற்பாடு. எதிர்வரும் அக்டோபரில் நடைபெறவுள்ள பட்ஜெட் கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியின்றி ஹம்சா ஜைனுடனை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தகவல் கசிந்துள்ளது. அதற்கு வழிவிடும் வகையில் தற்போது துணைத் தலைவர் பதவி வகித்து வரும் அகமது ஃபைசல் அசுமு தனது பதவியில் இருந்து விலகி 3 உதவி தலைவர்களில் ஒருவராக போட்டியிடுவார் என பட்ஜெட் தலைவர் தான்சி முஹிதீன் யாசின் தெரிவித்தார். தனது நட்பு துணைத் தலைவர் பதவியை ஹம்சா ஜைனுடனுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு அகமது ஃபைசல் முன் வந்துள்ளார். திறன் மற்றும் பரந்த அனுபவத்தின் அடிப்படையில் பட்ஜெட் கட்சியின் தலைமை செயலாளராக அஸ்மின் அலி நியமிக்கப்படுவார் என்றும் முஹிதீன் கூறியுள்ளார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ஹம்சா ஜைனுடன் பட்ஜெட்டில் ஆற்றியுள்ள பங்கை கருத்தில் கொண்டு அவரை துணைத் தலைவர் பதவிக்கு நியமிக்கும் முடிவை தாமும் ஏற்றுக்கொள்வதாக ஃபைசல் தெரிவித்திருக்கிறார். ஐடியல் மாநாட்டு மையத்தில் பட்ஜெட்டுவின் மாநாட்டிற்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். துரதிருஷ்டத்தை கொண்டு வரும் பிரார்த்தனைக்கான டிக்டாக் காணொலி மீது எம்சிஎம்சி நடவடிக்கை எடுக்கும்படி ஜாகிம் வலியுறுத்து. பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் துரதிருஷ்டத்திற்கான பொதுமக்கள் பிரார்த்தனையில் கோர வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் டிக்டாக் காணொலி மீது எம்சிஎம்சி எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லுலக ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலேசிய இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாகிம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட டிக்டாக் கணக்கிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் பொறுப்பை எம்சிஎம்சியிடம் ஜாகிம் விட்டுவிடுவதாக பிரதமர் துறையின் சமய மேம்பாடு விவகார அமைச்சர் டாக்டர் முகமது நைம் முக்தார் தெரிவித்திருக்கிறார். அந்த டிக்டாக் உள்ளடக்கத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதோடு அது குறித்து மேல் நடவடிக்கையை எடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்வோம் என அவர் கூறினார். இதுபோன்ற நடவடிக்கை இஸ்லாமிய போதனைக்கு எதிரானது என்பதோடு எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் மரியாதையான முறையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என முகமது நைம் முக்தார் வலியுறுத்தினார். பிள்ளைகளுக்கு வைக்கக்கூடாத பொருத்தமற்ற பெயர்களுக்கு தேசிய பதிவுத்துறை அனுமதிக்காது. தங்களது குழந்தைகளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத பெயர்கள் குறித்த வழிகாட்டுதல்களை மலேசியர்களுக்கு தேசிய பதிவுத்துறை நினைவூட்டியுள்ளது. டத்தோ, தான் ஸ்ரீ, புவான் ஸ்ரீ போன்ற விருதுகளை மற்றும் ஹாஜி என்ற வார்த்தையிலும் பெயர் வைக்க முடியாது. துன் பரம்பரையினர் மட்டுமே தனது பெயர்களில் துன் பயன்படுத்திக் கொள்வதற்கு அனுமதிக்கப்படுகிறது. மலாய் மொழியில் எதிர்மறையான பொருளை கொண்ட அல்லது பொதுவாக பொருத்தமற்றதாக கருதப்படும் பிற பெயர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என முகநூலில் தேசிய பதிவுத்துறை சுட்டிக்காட்டியது. மிபாட் ஜுசு, நூர் சேனிக்ஸ், மை பேபிகள், சிட்டி நோட்டிசான், புசுக், போடோ, ஹரிமாவ் மற்றும் ஈவில் என்று அழைக்கப்படும் தீமை ஆகியவையும் கொடுக்கப்பட்ட மற்ற பெயர்களின் எடுத்துக்காட்டுகளாகும். இந்த பட்டியலில் ஸ்கிபிதி என்ற வார்த்தையும் சேர்க்கப்பட்டுள்ளது. பயன்பாட்டின் சூழ்நிலையை பொறுத்து அதன் அர்த்தம் மாறுபடும். எனினும் பொதுவான எதிர்மறையான கதாபாத்திரங்களின் பெயர்களாகவே அவை உள்ளன. தட்டச்சு பிழைகளை ஒத்த பெயர்களையும் உச்சரிப்பதற்கு கடுமையான உள்ள சியூனிக்ஸ், இஜிட் அல்லது உசீக்ஸ் போன்ற வார்த்தைகளையும் தேசிய பதிவுத்துறை அனுமதிக்காது. மேலும் பெயரின் நீளத்திற்கான வரம்பில் 80 எழுத்துக்கள் மட்டுமே ஏற்க முடியும் என்பதையும் தேசிய பதிவுத்துறை நினைவுறுத்தியுள்ளது. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ற மை சிட்டி டுடே சிறப்பு பாஸ் ராபிட் கேஎல் தொடங்கியது. அனைத்து ராபிட் கேஎல் ரயில் மற்றும் பேருந்து தடங்களில் தினசரி வரையறையின்றி பயணம் செய்யக்கூடிய மை சிட்டி டுடே கூடுதல் சலுகை திட்டத்திற்கான சிறப்பு பாஸ்களை ராபிட் கேஎல் மூலம் பிரசரணா மலேசியா பிரிகேட் தொடங்கியது. ஆக கடைசியாக கவர்ச்சிகரமான வாய்ப்புகளை சிறந்த சேவையை வழங்கும் வகையில் நிறுவனத்தின் கூடுதல் சலுகை திட்டத்தின் ஒரு பகுதியாக இது இருப்பதாக பிரசரணா மலேசியா பிரிகேட் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எல்ஆர்டி, எம்ஆர்டி, மோனோரயில், பஸ் ராபிட் டிரான்சிட் நிலையங்கள், முகப்பிடங்கள் மற்றும் மை ராபிட் அப்ளிகேஷன் பல்ஸ் மூலமாக இணையம் வாயிலாக ஜூன் 12 தேதியில் இருந்து மை சிட்டி டுடே பாஸ் விற்பனை செய்யப்படுகிறது. மலேசிய பிரஜைகளை 11 ரிங்கிட்டிற்கும் மலேசியர் அல்லாதோருக்கு 18 ரிங்கிட்டிற்கும் அந்த பாஸ் விற்கப்படுகிறது. ஏஷா மரணம் தொடர்பில் கைதான 2வது சந்தேக பேர் வழிக்கு மேலும் 2 நாள் தடுப்பு காவல் நீட்டிப்பு. டிக்டாக் பிரபலம் ஏஷா இணைய பகடை விதைக்கு உள்ளாகி தற்கொலை செய்து கொண்டது தொடர்பில் விசாரணைக்கு உதவுவதற்காக கைது செய்யப்பட்ட 2வது சந்தேக பேர் வழிக்கான தடுப்பு காவல் மேலும் 2 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சேந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அகமது சுகர்னோ முகமது ஷஹாரி இதனை உறுதிப்படுத்தினர். இது தொடர்பான விசாரணை அறிக்கை நாளை அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். அந்த சந்தேக பேர் வழி நாளையும்
ஜூலை 16ஆம் தேதியும் தடுப்பு காவலில் நீடிக்கப்பட்டுள்ளது. ஏஷா மரண விவகாரம் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் பொருட்டு இதுவரை 11 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அகமது சுகர்னோ தெரிவித்தார். தெருநாய்களுக்கு நிதி திரட்ட லங்காவியில் மாபெரும் கலை நிகழ்ச்சி. லங்காவி தீவில் உள்ள தெருநாய்களுக்கு நிதி திரட்டுவதற்காக பாஸ் ஃபார் பாஸ் 3.0 என்ற தலைப்பில் லங்காவி தீவில் நடைபெறும் மாபெரும் கலை நிகழ்ச்சியில் கோலாலம்பூரில் உள்ள 30 இசைக்குழுக்கள் பங்கேற்கின்றன. வளர்ப்பு பிராணிகளை நேசிக்கும் இருவரின் சிந்தனையில் உதைத்த இந்த கலை நிகழ்ச்சியில் ஜூலை 27ஆம் தேதி மான்டான் ரிசார்ட்டில் நடைபெறும். தெரு நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு உதவும் பொருட்டு போதுமான நிதி திரட்டும் நோக்கத்தில் இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களான ஜாய் விக்டர் மற்றும் ஜான் மெலிசா வாங் கோலாலம்பூரில் 2 இசை பள்ளிகளை நடத்தி வருகின்றனர். இணைய பகுடிவதைக்கு உடனடியாக முடிவு கட்ட வேண்டும். டிஎஸ்கே டத்தோ சிவகுமார் அறைகூவல். வன்முறை, ஆபாசமாக வசைபாடுவது அல்லது நாகரிகமற்ற வகையில் திட்டி தீர்க்கும் கலாச்சாரத்திற்கு மிரட்டலாக உருவெடுத்துள்ள இணைய பகுடிவதை விவகாரத்திற்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என டிஎஸ்கே சமூக நல இயக்கத்தின் தலைவர் டத்தோ சிவகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார். இணைய பகுடிவதைக்கு போக்கு மனித நுண்ணறிவு மற்றும் ஏஐ வளர்ச்சிக்கு பெரும் சவாலாக உருவெடுத்திருக்கிறது. சிறிது கூட நாகரிகம் இல்லாமல் மற்றவர்களை சமூக வலைதளங்களில் ஆபாசமாக திட்டி வசைபாடும் செயல் அண்மைய காலமாக இணைய பகுடிவதை கலாச்சாரமாக வளர்ந்துள்ளதோடு அண்மையில் ஒருவரின் உயிரை பறிக்கும் அளவிற்கு அது மாறிவிட்டது கவலையை அளிக்கிறது. டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்களை பயன்படுத்துபவர்கள் மோசமாக தரம் தாழ்ந்து மற்றவர்களை விமர்சிப்பதும் வசைபாடும் போக்கும் கண்டிக்கத்தக்கதாகும். சமூக வலைதளங்களில் ஆபாசமாக திட்டப்படுவதை கண்டறிந்து அவற்றை தணிக்கை செய்யும் அளவிற்கு ஏஐ கண்டுபிடிப்பு இருக்க வேண்டும். பகுடிவதையை பயன்படுத்தும் மற்றவர்களுக்கு மிரட்டல் விடுபவர்களை அடையாளம் காண்பதற்கும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தும் வகையில் அதனை மேம்படுத்த வேண்டும். இந்த சரிபார்ப்பை 1 அல்லது 2 மொழிகளில் மட்டும் வரையறுக்காமல் மலேசியாவில் பயன்படுத்தப்படும் அனைத்து மொழிகளிலும் தணிக்கை முறையை விரிவுபடுத்தினால் அது மேலும் பயனாக இருக்கும் என சிவகுமார் கேட்டுக்கொண்டார். சமூக வலைதளத்தை தவறாக பயன்படுத்துவோர் அதற்கு பொறுப்பேற்க புதிய சட்டம் தேவை. இணைய பகுடிவதையில் ஈடுபடுவோர் உட்பட சமூக வலைதளத்தை தவறாக பயன்படுத்துவோர் அதற்கு பொறுப்பேற்கும் வகையில் சமூக வலைதளங்களின் உரிமையாளர்களுக்கு எதிராக புதிய சட்டம் அறிமுகப்படுத்த வேண்டும் என இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்திருக்கிறார். தாம் உட்பட தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் சட்டம் மற்றும் அமைப்புகள் சீரமைப்பிற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்தமான் சைட் ஆகியோர் அண்மையில் இணைய பகுடிவதையினால் உயிரை மாய்த்து கொண்ட டிக்டாக் பிரபலம் ஏசா என்ற ராஜேஸ்வரியின் மரணம் குறித்து வெள்ளிக்கிழமை காலையில் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு வந்ததாக கோவிந்த் சிங் தெரிவித்தார். சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தும் இணைய பகுடிவதையாளர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதை உறுதிப்படுத்த புதிய சட்டம் பரிசீலிக்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்ததாகவும் அவர் கூறினார். ஏஷாவின் மரணம் போன்று மீண்டும் ஒரு துயர சம்பவம் நடக்காமல் இருப்பதற்கு புதிய சட்டம் அவசியம். இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண்பதில் தீவிரமாக கவனம் செலுத்துகிறோம் என்பது குறித்த தெளிவான அறிகுறியை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு அனைத்து தரப்பினரும் முக்கிய பங்கை ஆற்ற வேண்டும் என்றும் கோவிந்த் சிங் வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டார்.